நாளை சென்னை வரும் பிரதமர் மோடி நந்தனத்தில் நடைபெறவுள்ள பாஜக பொதுக்கூட்டத்திற்கு விமான நிலையத்தில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் செல்கிறார். இதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். விவரங்கள். வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது முறையாகவே தமிழ்நாட்டுக்கு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல்லடம், அதே போல தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல நடைபெற்ற அரசு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சியில பங்கேற்ற பிரதமர் மோடி அவர்கள் நாளைய தினம் கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை ரியாக்டர் மேம்பாட்டு திட்டத்தை நேரில் பார்வையிடுகிறார். அதன் தொடர்ச்சியாக ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக நந்தனத்தில் நடைபெறக்கூடிய பாஜகவினுடைய மீண்டும் மோடி சர்க்கார் மோடி வேண்டும் என்ற பெரிய அளவிலான பொதுக்கூட்டமானது நடைபெறுகிறது. இதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு பாஜகவினுடைய வளர்ச்சி, அதே போல நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முதற்கட்டமாக இந்த இடத்தில் தான் தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தை நோக்கி பாரத பிரதமர் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜகவினுடைய ஒரு உத்வேகம் என்பது இந்த மோடியின் வருகையின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை பாஜக சார்பில் நந்தனம் YMCA மைதானத்தில் பார்த்தீங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்டு பெரிய அளவில் இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. எனவே சென்னை மாநகர போலீசார் பாதுகாப்பு கட்டுப்பாட்டின் கீழே இந்த பகுதிகள் கொண்டு வரப்பட்டு 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை மாநகர போலீசார் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆளில்லா ட்ரோன்கள் பறக்கக்கூடிய விஷயத்தை தடுக்கணும். அப்படி ஏதாவது பறந்தா அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகர போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில சற்று நேரத்துக்கு முன்பாக அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கல்பாக்கத்திலிருந்து நேரடியாகவே YMCA மைதானத்துக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் வருவார்கள் என முன்னதாக சொல்லப்பட்டிருந்த சூழ்நிலை YMCA மைதானத்தில் ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய வகையில ஏற்பாடுகளும், அதே போல இறங்கு தளம் என்பது சிக்கலாக இருப்பதன் காரணமாக இந்த பயண திட்டத்துல சாலை மார்க்கமாக வரக்கூடிய வகையில இந்த திட்டம் மோடியினுடைய வருகை திட்டம் என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக போலீசார் மத்தியில தெரிவிக்கப்பட்டிருப்பதான் பார்க்க முடியுது. நாளை சரியாக 5:15 மணிக்கு பொதுக்கூட்டம் இடத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் 1 மணி நேரம் வரை நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அதே போல பாஜகவினுடைய முன்னணி தலைவர்களை மேடையில் அறிமுகப்படுத்தி பிரச்சாரத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகிறது. 1 மணி நேரம் கூட்டத்தை முடித்துக் கொண்டு சென்னை விமான நிலையத்திலிருந்து தெலுங்கானா மாநிலத்திற்கு பிரதமர் மோடி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.